ஹை ஹைஸ் சூப்பரான டேஸ்டியான இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வரணும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டே போடணும். போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இது வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் தயிர் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது ஒரு பச்சை மிளகா போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அரை கிலோவுக்கும் கம்மியான அளவு சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அந்த குக்கர் மூடியை லாக் பண்ணாமல் சும்மா மேலாப்பில் மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும். அதை நல்லா அகைன் ஒரு கிண்டி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் அரிசியை ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ் அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு அதை நல்லா கிண்டினதுக்கப்புறம் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுட்டு நான் 2 விசில் விட்டேன். 2 விசிலே போதும் தான். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே கமகமன் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.